श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 11வது ஸ்லோகம். யதந்தோ யோகினश्चैनं பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம் யதந்தோ அப்ய அகிருதாத்மானோ நைனம் பஷ்யந்த்யசேஷதः யதந்தோ யோகினश्चैनं பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம் யதந்தோ अपि अकृतात्मानः नैनं पश्यन्त्यचेतसः अचेतसः நைனம் பஷ்யந்தி அச்சேதசः அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சென்ற ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், விமூடாக ந அனுபஷ்யந்தி அப்படின்னு. இந்த இந்திரியங்களை தன்வாசப்படுத்தி கொண்டு அதில் என்ன பண்ணுறார், எல்லா புஞ்சனம் வா, அப்புறம் உறைந்தரிப்பதாயினும் நாவு, இந்த பஞ்சேந்திரியங்களை தன்வாயப்படுத்தி கொண்டு அந்த இந்திரியங்களின் மூலமாக அது எல்லாவற்றையும் நான் உபசேவதே அப்படின்னு சொன்னார். எல்லாத்தையும் ஒன்று வந்து விஷயான் உபசேவத்தே, விஷயங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறான். அதுபோல எதந்தக முயற்சி உடையவர்களான யோகிகள் ஏனம் இவனை ஆத்மனி தம்மிடத்தில் அவஸ்திதம் உறைந்திருப்பவனாய் பஷ்யந்தி காண்கின்றனர். அதாவது இந்த ஜீவன் பெருமாளோட சரீரத்தில் ஒரு துளி, அதாவது இந்த எல்லா ஜீவனும் பெருமாளுக்குள்ள அடக்கம். இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் பெருமாளுக்குள்ள அடக்கம்னு சொன்னால் இந்த சரீரத்துக்கு அந்தர்யாமி யார்? பெருமாள் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்போது அதனால தான் புருஷோத்தம யோகன்ற இதை நம்ம மனசில் ரொம்ப கூர்ந்து கவனித்து விஷயங்களை புரிஞ்சினமான பெருமாள் நம்மளுக்கு அந்தர்யாமியாக இருக்கா மாதிரி நம்ம இத்தனை பேரும் இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட தடாகம் இருக்கே 14 லோகத்தில் எவ்வளோ தூர இடத்துல எங்கெல்லாம் சரீரத்தில் இருக்கிற உயிர் அந்த ஜீவன் இருந்தாலும், எந்த சரீரத்தில் இருந்தாலும் அது எல்லாமே பெருமாளோடைய சரீரத்தில் ஒரு துளி ஏதோ ஒரு இடத்துல அது ஆக்குபை பண்ணின்னு இருக்கோம். அது சரி, இந்த ஜீவன் வந்து பெருமாளோட சரீரத்தில் ஒரு துளி அப்படின்னா அதை வந்து யோகிகளாக இருந்தால் அவளுடைய ஞான கண்கள் மூலமாக இதை அறிந்திருக்க முடியும். இப்போ யாரோ அதை வந்திருக்கா, அதனால தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே சொல்லுவா. இந்த சென்டென்ஸை முடிச்சு விடலாம். இப்போ இது மாதிரி நம்ம பார்த்துக்கிறோமா, இந்த சரீரத்தில் இருக்கிறது வந்து ஜீவன் என்னது, பெருமாளோட ஒரு துளி, அவர் பெருமாளுக்கு சேர்ந்தது, அவனுக்கு இதை தொண்டு செய்யக்கூடியது அப்படின்னு வெளியில் நின்று சொல்கிறோம். உள்ளே இருக்கும்போது இந்த பிரளயமெல்லாம் ஒரு மகா பிரளயம் வரும்போது அப்போ என்னாச்சு, எல்லா ஜீவனும் சுவாமிக்குள்ளே ஐக்கியமாகும் அப்படின்னு சொன்னால், அதுபோல் ஆத்மனி அந்த யோகிகள் என்ன பண்ணுறார், தம்மிடத்தில் இவனை காண்கின்றார். இந்த சரீரத்தில் இருக்கிற இவனை, இந்த ஜீவனை அவஸ்திதம் உறைந்திருப்பவனாய் காண்கின்றனர். எதந்தக அபி, முயற்சி உடையவர்கள் தான். ஆனால் நிறைய விஷயங்கள் யோகிகளுக்கு தெரியும். அங்கே அப்போ என்ன பண்ணுறார், அகிருத்தாத்மானகான்னு சொன்னால் செய்கைகளால் திருந்தாதவர்கள். அப்படியே சரீரத்தை போகிறது, இந்திரிய சுகங்களை அனுபவிச்சுட்டுருக்கு, அது மேலே சரீரம் மாற்றி சரீரம் மேலே போய்ட்டு கீழே அது மேலாய் மேலே அது கீழாய் அப்படின்னு மேலே அதுக்கப்புறம் சரீரம் வந்துட்டே இருக்குது. இது மாற்றியது அது கர்மானுசாரேன, இந்த வாட்டி இப்படி சரீரம், அடுத்த வாட்டி இன்னொரு சரீரம், அதுக்குள்ளே இருந்து அனுபவிக்கணும். இந்த அவ்வியம் என்றது தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அப்படின்னா விமூடாக அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், முயற்சி உடையவர்கள் ஆயினும் அகிருத்தாத்மானகம் செய்கைகளினால் திருந்தாதவர்கள் அச்சேதசா மதியினர்கள் இவனை ந பஷ்யந்தி. ஏனம் சொன்னால் ஏனம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்குல்ல, ஏனம் போன தடவை அயம் இவன் சொன்னார், ஏனம் சொன்னால் இவனை ந பஷ்யந்தி, நான் காண்பதில்லை. இப்படியே போயிட்டே இருக்கு. அடுத்தது மாற்றி சரீரத்தில் வந்துருக்கு. இந்த சரீரத்தை விட்டு நம்ம என்ன பண்ணல,
எப்படி வெளியில் வருது, சரீரத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த கர்மாக்களை எப்படி தொலைக்கிறது அப்படின்னு தெரியாமல் அந்த ஜீவன் என்ன பண்ணுறது, க்ஷேத்திரஜ விபாக யோகத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த க்ஷேத்திரஜன் அப்படி போயிட்டு வந்துட்டே இருக்கு. அதனால தான் ஒரு முக்கியமான விஷயம் பெரியவாள்லாம் சொல்லுவான்னு கேட்டால், யார்கிட்டையும் துவேஷ மனப்பான்மை பாராட்டக்கூடாது. அதுவும் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இந்த விஷயத்தை முக்கியமாக சொல்லிக் கொடுப்பா. என்ன பண்ணக்கூடாது, யாரிடத்துலையும் துவேஷம் பாராட்டக்கூடாது. ஒரு நாளைக்கு ஏதோ கோவப்படுறோம், சத்தம் போடுறோம் அப்படியானா கூட அந்த சத்தம் போட்டு முடிஞ்ச அடுத்த க்ஷணமே அந்த சத்தம் போட்டதுக்கான காரணமும் சத்தம் போட்டது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும், மறந்துடணும். ஏன்னா இந்த சரீரத்தில் எந்த நியூரல் நெட்வொர்க் மூலமாக எப்படி ஒரு ஜீவன் இருக்குது, எத்தனை செல்லு போகிறது, இது எல்லாம் வேகமாக வேலை செய்யும், தினம் இத்தனை செல்லு தன் வேலையை முடிச்சுக்கும், புதுசாக ஒரு செல்லு வரும் அப்படின்லாம் நியூரல் ஆஸ்பெக்ட்ஸில், அதாவது பிரெயின் அண்ட் பிஹேவியர்னு சொல்லி நியூராலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் சில விஷயங்களை நம்ம சொல்கிறது 100% நிஜம். அதனால தான் யூ கேனாட் டெவலப் எனி கிரட்ஜ் வித் அதர்ஸ். எல்லாரோடையும் ஒரு போட்டி பொறாமல் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்த்துக்கக்கூடாது. வைஷ்ணவத்தில், ஸ்ரீ வைஷ்ணவத்தில், ராமானுஜருடைய சம்பிரதாயத்தில் தேசிகர் சொல்லி கொடுத்தா மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, இன்னொருத்தர்கிட்டே எப்போவும் போட்டி பொறாமையே வளர்த்தக்கூடாது. ஏன்னா அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவனோ, அந்த சரீரத்துக்கு அந்த ஜீவனுக்கு அந்தரியாமியோ, நம்ம அடியன் சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவனோ அதுக்கு அந்தரியாமியோ ஒரே தர் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்போது எதிர இருக்கிறது ஒரு ஸ்ரீமன் நாராயணன் தெரிஞ்சால் அதுங்கிட்ட எதுக்கு நம்ம கோச்சிக்கணும்? இதுபோல் ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கணும். முதல்ல இது புரியறதுக்கே நிறைய நாள் ஆகும், ரொம்ப நிறைய நாள் ஆகும். அதுவும் ஈஸ்வர அனுகிரகம் இருந்தால் தான் புரியும். ஆச்சாரியர்கிட்ட நம்ம உட்காந்து நம்ம இப்படி செய்கிறது சரியான்னு கேட்டு ஆச்சாரியர் நம்மளுக்கு தெளிவான புத்தியை கொடுக்கறதுக்கு அனுகிரகித்தால் தான் நம்மளுக்கு இந்த விஷயமே புரியும். எல்லா சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவனும் ஒன்று தான். இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன் எல்லாமே ஈஸ்வரனோட என்ன அங்கே போய் இருக்கிறது தான். ஈஸ்வரனுக்கு இதில் ஒரு துளி அப்படின்னு சொன்னால் அப்போ எப்படி கோச்சிக்கிறது? அப்போ என்ன பண்ண முடியாது, நம்மளோட சுண்டு விரல்களே நம்மளோட கையை நம்மளே எப்படி கோச்சிக்க மாட்டோமோ அதுபோல் பெருமாளுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய என்ன பண்ணக்கூடாது, அவளையெல்லாம் கோவிச்சக்கூடாது. இது புரியாது. விமூடாக மதியினர்களுக்கு என்ன பண்ணுறதில்லை, இவனை காண்பதில்லை, இதுபோல் அவளுக்கு புரியாது. ஆனால் நான் அனுபஷ்யந்தி, மதியினர்கள் இதை காண்பதில்லை, இவர்களுக்கு புரியாது. ஆனால் அகிருத்தாத்மானகா, செய்கையால் திருந்தாதவர்கள் என்ன பண்ணுறதில்ல, இதை காண்பதே இல்லை. தொடர்ந்து என்ன பண்ணின்னு இருக்க, இப்படியே போகிறது. அதனால் யாரோடையும் எதிர்மறையான எண்ண ஓட்டங்களை வளர்த்துக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு போட்டி. அவளுக்கு இது தெரிஞ்சிருக்கே, இவாளுக்கு இது தெரிஞ்சிருக்கேன்னா அந்த ஜீவன் அப்படி ஒரு வழி வாங்கிட்டு வந்திருக்குது, அதுக்கு தெரிஞ்சிருக்குது. நமக்கு இன்னும் அது அந்த அளவுக்கு முன்னேற்றம் வரவில்லை, அதனால் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியல. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம், நம்மளுக்கு தெரிஞ்சதை நல்லபடியாக சரியாக செய்வோம். ஹவு டு எவேட் த ட்ரூத் அப்படின்றத காட்டிலும் ஹவு டு கிராஸ்ப் த ட்ரூத் அப்படின்னு நம்ம மனசில் வாங்கிண்டா எப்பொழுதுமே எவேடிங் எனி ஆக்ஷன்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள், எப்போவுமே முடியாது. எதையுமே நம்ம தவிர்த்திட முடியாது. எல்லாவற்றையும் நம்ம இந்த வாழ்க்கை என்ற பயணத்தில் எல்லாமே தான் வரும், எல்லாத்தையும் தான் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கும் பொழுது அதில் என்ன இருக்குது, சில நேரத்தில் புரியும், சில நேரத்தில் எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. அதுபோல் போயின்னு இருக்குன்னு சொன்னால் அதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ளாமல் இருப்பது எப்படின்னு அதுக்கு முயற்சி செய்கிறத காட்டிலும் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்வது எங்கனும் சிறப்பாக செய்ய வேண்டும், வேர் வி ஆர் கோயிங் அப்படின்றத அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் மனசில் வாங்கிட்டாலே இந்த விமூடாக நான் அனுபஷ்யந்தி அப்படின்னு சொல்கிறாரு பெருமாள். அந்த நிலையிலேருந்து கொஞ்சமாவது நம்ம மேலுக்கு வர முடியும், கொஞ்சமாவது மேலுக்கு வர முடியும். அகிருத்தாத்மானஹா ந பஷ்யந்தி அப்படின்னு சொல்கிறார். அதாவது செய்கைகளால் திருந்தாதவர்களுக்கு இவை எதுவும் நம்மளுக்கு மனசில் வரவே வராது. இதில் தான் சென்ற ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், காற்றில் போகும்போது கந்தானிவ என்ன பண்ணுறது, கிரகித்வா சம்யாதி. இது எப்படி சூக்ஷ்மமாக இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்பும்போது சில வாசனைகளை அது எடுத்துன்னு போகிறது. அதே மாதிரி இன்னொரு சரீரத்துக்குள்ளே நுழைஞ்சி அந்த கர்மாவை தொலைக்கிறதுக்கு அந்த சரீரத்தில் இருந்த போது கூட சென்றவ சரீரத்துலேருந்து கிளம்பின போது உத்கிராமதி அப்படின்னா கிளம்பி போகும்போது அங்கே சூக்ஷ்மமாக சில வாசனைகளை அது எடுத்துன்னு போச்சே, அந்த வாசனையோடு தான் இன்னொரு சரீரத்துக்கும் அது வருது. அதனால் இட் கண்டினியூஸ் டு அப்படின்னா அது ஒரு இன்ஃபினிட் மாதிரி வருது. கண்டினியூவம் 2U போடக்கூடிய கண்டினியூவமாக இருக்குது. அப்படிலாம் இல்லாமல் இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு இது நம்ம ஸ்லோகத்தில் சொல்கிற மாதிரி 2-3 நிமிஷத்தில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது ஆச்சாரியர் அனுகிரகம் பரிபூர்ணமாக வேணும்,
பெருமாளும் அதற்கு ஒத்துவாசை பண்ணணும். தாயார் கேட்டால் தான், அம்மா கொஞ்சம் சிபாரிசு பண்ணு, இப்படியே நுழைஞ்சுட்டு இருக்கேன், நுழைஞ்சு வந்துட்டே இருக்கேன், எனக்கு கொஞ்சம் அனுகிரகம் பண்ணணும்னு ஆச்சாரியர்கிட்ட கேட்கணும். அவர் சரணாகதி பண்ணி தரத்துக்கு என்ன பண்ணணும், பெரிய மனசு பண்ணி ஒப்புத்துக்கணும். அந்த சரணாகதி பண்ணும்பொழுது தாயார்கிட்ட நம்ம கேட்டமான இதுலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் ஆச்சாரியர் மூலமாக. ஆனால் பெருமாள் இங்கே என்ன சொல்கிறார், இப்படி அவன் கண்டுக்கிறதே இல்லை, அப்படியே போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நிறுத்துறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விரிவாக என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.